நம்முடைய தேவன் சர்வ வல்லமையின் தேவனாய் இருக்கின்றார். ஒரு வெறும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற தேவன் மாத்திரமல்ல, தேவன் அந்த காரியங்களை மாற்றக்கூடிய வல்லமையும் பெற்றிருக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். வெறும் நம்முடைய சூழ்நிலைகளுடைய பிரச்சனைகளை மாத்திரம் தேவன் அறிந்தில்லை, அந்த பிரச்சனைகளை மாற்றக்கூடிய அதிகாரம் பெற்றவர் நம்மளுடைய பரலோக பிதா ஒருவரே. தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய பிரச்சனை மாத்திரம் நான் அறிந்தில்லை, அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை எப்படி விடுவிப்பேன், எப்போ விடுவிப்பேன் என்று நான் நன்கு அறிந்திருக்கின்றேன் என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். சங்கீதக்காரன் அப்படிதான் சங்கீதத்தில் தேவனை பார்த்து சொல்லுகின்ற சங்கீதத்தில் 37ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயப்படுகின்றவர்களுக்கு சூழப்பாளையம் இறங்கும் பொழுது அவர்களை விடுவிப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்றான். அப்படின்னா உங்களை சூழ்ந்து சத்துரு வந்திருந்தாலும் நீங்களும் நானும் தைரியமாக இருந்து நாம் சேவிக்கின்ற தேவன் சர்வ வல்லமையின் தேவனாய் இருக்கின்றபடியால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய வியாபாரத்தில் எவ்வளோ பெரிய குழப்பம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்களும் நானும் சேவிக்கின்ற தேவன் சர்வ வல்லமையின் தேவனாய் இருக்கின்றபடியால் எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமாக மாற்ற வல்லவராக இருக்கின்றார்.